நீ வாழ வேண்டுமெனில் உன் மனதில் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம். நீ பழிவாங்கும் பயணத்தை தொடங்குவதற்கு முன் 2 சவக்குழிகளை தோண்டிக் கொள்ளுங்கள். பழிவாங்கும் என்ற உணர்வு எதிரையும் கொள்ளும், அதை எடுத்தவரையும் கொள்ளும். நீண்ட நேரம் சிந்தித்த பின் உங்கள் நாவை அசையுங்கள். நீங்கள் அவமானம் அடைய மாட்டீர்கள். உன் மனம் சரியாக இருந்தால் மழையை கூட நீ புரட்டிவிடலாம். சரியில்லை என்றால் புத்தகத்தை கூட உன்னால் புரட்ட முடியாது. சிலரின் கீழ்த்தரமான செயல்களை எண்ணி வருந்தாதீர்கள். கீழ்த்தரமான தந்திரங்களாலும் செயல்களாலும் இந்த உலகில் மகத்தான செயல்கள் எதையும் சாதித்துவிட முடியாது. உனக்குள் ஒரு சூரியன் சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீயோ மற்றவர்களிடம் ஒளியை தேடுகிறாய். இந்த உலகமே தலகீழாக திரும்பினாலும் கவலை கொள்ளாதே. மறுபக்கத்தில் இன்னும் அழகான உலகம் உனக்காக காத்திருக்கலாம். பார்வையில் பார், இந்த உலகம் அழகானது. பழகிப்பார், இந்த உலகம் போலியானது. 1000 கஷ்டங்களுக்கு மத்தியில் உங்களுடைய முயற்சிதான் ஒரு நாள் பிரதிபலிக்கும். கோடி கற்களுக்கு மத்தியில் வைரக்கல் தனியாகத்தான் தெரியும். இன்னொருவருக்காக நீ சாப்பிட முடியாது, அது போலத்தான் இன்னொருவருக்காக நீ வாழ முடியாது. அமைதியாக இருக்கும் மனதிடம் மொத்த பிரபஞ்சமும் சரணடைந்துவிடும். நீ எல்லாம் எனக்கு சமமா என ஏராளமாக பார்ப்பவர்களிடம் நான் உனக்கு சமமல்ல, உனக்கு ஒரு படி மேலே என உணர்த்தும்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டாலே போதும். உன் மனதை நீ சொன்னபடி இருக்க பழகிக்க முடியவில்லை என்றால் நீ யாருக்கும் அறிவுரை சொல்லாதே. அன்பு எதையும் எதிர்பார்க்காது, எதையும் கேட்காது, எப்போதும் கொடுக்கும். அன்புக்கு நிகர் அன்புதான். யாருக்காக நீ எதையெல்லாம் செய்தாயோ அவர்கள்தான் முதலில் கொடுவாள் கொண்டு உன் கழுத்தை அறுப்பார்கள். குப்பைக்கு மொழியில் அலங்காரமாக எழுதினாலும் குப்பை குப்பைதானே. உன்னிடம் இருக்கும் போது உன்னை விடவும் வசதியானவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பதை மறக்காதே. உன்னிடம் இல்லாத போது உன்னை விடவும் வறுமையானவர்கள் பலர் இருப்பதையும் மறக்காதே. தட்டி பறித்தவன் வாழ்ந்ததும் இல்லை, விட்டுக் கொடுப்பவன் வீழ்ந்ததும் இல்லை. உன்னை கோபப்படுத்துவது ஒருவனுக்கு இன்பத்தை தருவதாக இருந்தாலும் பதிலுக்கு நீ கோபப்படாமல் இருப்பது உனது இன்பமாக இருக்கட்டும். எண்ணங்கள் இதுவாயினும் அது உன்னில் இருக்கும் வரையில் உயர்வானதான் வெளிப்படுத்தினால்தான் உலகுக்கு ஒத்து வராததால் உனக்கு அவமானம் ஏற்படும். எல்லோரின் செயல்களையும் விமர்சிக்க இங்கு ஒரு கூட்டம் உள்ளது. அதை நீ கண்டு கொள்ளாமல் இருந்தால் உன் வாழ்க்கைக்கு நல்லது. பிறர் செய்யும் போது தவறு என்றும் தான் செய்யும் போது அதுவே சரி என்றும் சொல்லும் குணம் மனிதர்களுக்கு இயல்பான ஒன்று. நீ தரும் யோசனையால் பலனடைந்தால் தன்னால் தான் என்றும், பாதிப்பு அடைந்தால் உன்னால் தான் என்றும் பழி போடும் உலகம் இது. பார்த்து நடந்து கொள். உறவுக்கு நீ செய்வது உதவியாகும், அது தானமாகாது. ஊருக்கு செய்வதே தானமாகும். சில பிரச்சனைகள் வரும்போது நம் மனது அதிகமாக யோசிப்பதை விட அமைதியாக பொறுமையாக இருந்தாலே பிரச்சனையை சமாளிக்கும் மனநிலை வரும். உன் பொறுமையை கண்டு உன்னை சோதிக்க நினைப்பவர்கள் பொறாமை கொண்டால் அதுவே உன்னுடைய மன உறுதிக்கு கிடைத்த மகத்தான வெற்றியாகும். மீள முடியாத துயரம் இங்கு எதுவும் இல்லை. முயற்சி செய், தினமும் நிச்சய மாற்றம் பெறும் உன்னுடைய மனமும். சத்தியம் என்பது ஒற்றையடி பாதை போன்றது. அதில் நடப்பவர்களுக்கோ உடல் வலிமையை விட மன வலிமையே முக்கியம். சில அவமானங்களால் தனிமையில் நீ கற்கும் பாடங்களே வாழ்க்கையில் உயர்த்திவிட நல்வழி வகுக்கும். நாக்கு 3 அங்குலம் தான், ஆனால் அது 6 அடி மனிதனையே கொன்றுவிடும். நம்முடைய கோபத்தை தூண்டுவதே பலருக்கு வேலை. இதற்கெனவே மட்டுமே சிந்திக்கும் அவர்களது மூளை. 1000 பேர் 1000 பேசுவார்கள். அந்த 1000த்திற்கும் பதில் சொல்ல ஆரம்பித்தால் ஆகிலும் போதாது. பிரச்சனைகளை மட்டுமல்ல, பிரச்சனைகளுக்குரிய நபர்களையும் தூரத்தில் வையுங்கள். நிம்மதி என்றும் உங்கள் அருகில் நிலைத்து இருக்கும். அடுத்தவர்களை பார்த்து வாழ ஆசைப்படுபவர் சராசரி மனிதன். அடுத்தவர்கள் பார்க்கும்படி வாழ்பவனே சாதனை மனிதன். நீ மாறிவிட்டாய் என்கின்றனர் சிலர். நான் சொல்வேன், என்னை மாற்றிவிட்டதே நீங்கள் தான் என்று. நீ தவறுகள் செய்ய பலரும் உனக்கு உதவுவார்கள். ஆனால் அதிலிருந்து மீண்டு வர உன் அறிவும் மனமும் மட்டுமே உதவி செய்யும். அன்பை வெளிப்படுத்த யோசிக்காதே. கோபத்தை வெளிப்படுத்தும் முன் யோசிக்க மறந்து விடாதே.
எல்லோருக்கும் பிடிக்கும்படி சுயமரியாதை இழந்து வாழ்வதை விட சிலருக்கு மட்டுமே பிடித்தாலும் திமிர் கலந்த தன்மானத்துடன் வாழ்வதே மேல். பிறக்கும் போது உன்னோடு இல்லாத பெயர் நீ இறக்கும் போது உன்னோடு தான் இருக்கும். அதை உன் சாவிற்கு கொடுக்காமல் சரித்திரத்திற்கு கொடு. எப்பொழுது உன்னை நீ நம்ப ஆரம்பிக்கின்றாயோ அந்த கணமே உன் முயற்சிகள் எல்லாமே வெற்றிகளாக மாறும். யாரும் உன்னை காப்பாற்ற மாட்டார்கள், நீயே உன்னை காப்பாற்றிக்கொள். வார்த்தைகளில் பாதிப்பு தெரிந்தவர்களோடு வாதம் செய், வார்த்தைகளால் வதம் செய்பவர்களோடு மௌனம் செய். குறையில்லாதவன் மனிதன் இல்லை, அதை குறைக்க தெரியாதவன் மனிதனே இல்லை. என்னை பற்றி விமர்சிப்பதற்கு முன் நான் பயணிக்கும் அதே பாதையில் ஒரு தடையாவது உங்களால் பயணிக்க முடியுமா என்று சிந்தித்து பாருங்கள். மனிதர்கள் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவர்களது இயல்பான குணத்தை காட்டி கொடுத்துவிடும். ஒரு நாள் நீ வாழ்ந்த வாழ்க்கை உன் கண் முன் தெரியும். அதை ரசிக்கும்படியாக வைத்துக்கொள். எதையும் ஊடுருவிப்பார். எதிலும் ஒரு சிறப்பான நல்ல குணம் இருக்கும். எத்தனை பேர் என்ன சொன்னாலும் நமக்கு பிடித்தது போல் வாழ்வதில் இருக்கின்றது நமக்கென்று ஒரு அடையாளம். நீங்கள் நீங்களாகவே இருங்கள். அது திமிர் என்றால் அந்த திமிர்தான் உங்களுக்கு அழகு. உங்களுக்காக 1000 உறவுகள் இருந்தாலும் உனது வாழ்க்கை தனியாகத்தான் வாழ வேண்டும். அவரவர் பாதை, அவரவர் மனம், அவரவர் வாழ்க்கை. மண்ணுக்கு கீழே அடக்கமாகும் வரை மண்ணுக்கு மேலே அடக்கமாக இருப்போம். விதியை நம்பிக்கொண்டு இருப்பவன் எதையும் சாதிக்க மாட்டான். மிக பெரிய குருமந்திரம், உன் ரகசியங்களை பிறருடன் பகிர்ந்து கொள்ளாதே, அது உன்னை அழித்துவிடும். நீயே காப்பாற்ற முடியாத உன் ரகசியத்தை மற்றவர்கள் வெளியே சொல்லாமல் இருப்பார்கள் என்பது முட்டாள்தனம். யாரை பற்றியும் அளவுக்கு அதிகமாக தெரிந்து கொள்ள நினைக்காதீர்கள். பிரிவுக்கு அதுவே ஒரு காரணமாக இருக்கலாம். செலவழிக்க சில்லறை கூட இல்லாத போதுதான் தெரியும் வீணாக நாம் செலவழித்த பணத்தின் அருமை. வாக்குவாதங்களை விட கலந்துரையாடலே சிறந்தது. ஏனெனில் வாக்குவாதங்கள் யார் சரியென தேடும், கலந்துரையாடலே எது சரியென ஆராயும். குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை. இவை இரண்டும் இல்லாத ஊரும் இல்லை. இறக்கப்படுபவன் ஏமாந்து போகலாம், ஆனால் தாழ்ந்து போவது இல்லை. ஏமாற்றுபவர்கள் வெற்றி பெறலாம், ஆனால் கடைசி வரை சாதிக்க போவது இல்லை. அன்பாக இருந்தாலும் சரி, ஆறுதலாக இருந்தாலும் சரி, புரியாத இடத்தில் அனைத்தும் குப்பைதான். ஆசைகள் இல்லாத வாழ்க்கையே நாம் எப்போது தேடி செல்கிறோமோ அப்போதுதான் துன்பங்கள் இல்லாத வாழ்க்கையை நம்மை தேடி வரும். நீ பிறர் புகழும்படி வாழவில்லை என்றாலும் யாரும் பழிக்கும்படி வாழக்கூடாது. அந்த அவப்பெயர் உன் ஆயுள் உள்ளவரை உன்னை விட்டு நீங்காது. உன்னுள் இயல்பாக வரும் ஆசைகளை விட பிறரால் தூண்டப்பட்டு வரும் ஆசைகளே உனக்கு அதிக துன்பத்தை தரும். இடம் கொடுக்காதே. நேரம் வரும்போது உன் பாரம் எல்லாம் தன்னால் விலகும். உன்னுள் அனுமதி வந்து நெஞ்சம் இலகும். காத்திரு. கவனமாக கையாளப்படவிட்டால் மீண்டும் வர முடியாத அளவுக்கு நொறுங்கி போகும் வாழ்க்கை என்னும் கண்ணாடி. முடியும் என்று சொல்லி இருப்பது வெற்றி. வெற்றி மட்டுமல்ல, வரலாறும் தான். இன்று உன்னால் சிரித்தவர்கள் நாளை உனக்காக அழுதால் நீ வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமானது. நீ நினைப்பது போலவே உன்னோடு பழகுமோம் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று நினைக்காதே. இங்கு அவரவர்களுக்கு ஒரு குணமும் கொள்கையும் உண்டு. வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கிறது என்று வேறொன்றை தேடாதே, அது வேதனையாக இருக்கும். வாழ்க்கை என்பது தனிமையில் வாழ்வது இல்லை, மற்றவர்கள் மனதில் இனிமையாக வாழ்வது. போரில் 1000 பேரை வெல்வதை காட்டிலும் சிறந்தது உன் மனதை நீ வெற்றி கொள்வது. சுயநலமான தகுதியற்ற விவாதம் செய்யும் பிடிவாதமான மனிதர்களுடன் ஒருவன் பழகுவதை விட தனியாக இருப்பதே மேல். விருப்பம் இருந்தால் 1000 வழிகள், விருப்பம் இல்லாவிட்டால் 1000 காரணங்கள். மனிதனின் எண்ணங்கள். பழிவாங்குதல் வீரமல்ல, அவரை மன்னித்து ஏற்பதே உண்மையான வீரம். பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது, பாத்திரமும் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் பால் கெட்டு போகாது. அது போலத்தான் நாம் மட்டும் சரியாக இருந்தால் போதாது, நம் சேர்க்கையும் சரியாக இருக்க வேண்டும். ஞானிகளிடமும் தலை சிறந்த ஆசான்களிடமும் சரியாக கற்று தேர்ந்தாலும் உன் வாழ்க்கையில் உன் அனுபவம் மட்டுமே உன்னை ஒரு சிறந்த மனிதனாக மாற்ற வல்லமை உள்ளது. காணாமல் போனவர்களை தேடலாம், அதில் சிறிதும் தவறேதும் இல்லை. ஆனால் கண்டும்
காணாமல் போனவர்களை தேடி உன் வாழ்க்கையை நீ வீணடித்து விடாதே. கொடுப்பது சிறிது என்று தயங்காதே, வாங்குபவருக்கு அது பெரியது. எடுப்பது சிறிது என்று திருடாதே, இழப்பவர்க்கு அது பெரியது. வார்த்தைகளை வைத்து விவாதம் செய், வதம் செய்யாதே. சில வார்த்தைகள் மரணம் வரை வதைக்கும். பேசும் அவசியம் வந்தால் பேசிவிடு, எதிர்க்கும் அவசியம் வந்தால் எதிர்த்துவிடு. இரண்டும் இல்லை என்றால் நீ அடிமைதான் இறுதி வரை. தகுதி இல்லாதவனிடம் விவாதிக்காதே, அவனிடம் விவாதித்தால் உன் தகுதி குறையும், அவன் தகுதி உயரும். உறவுகள் தூக்கி இருந்தால் வருந்தாதே, வாழ்ந்து காட்டு உன்னை தேடி வரும் அளவுக்கு. அவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நம்மை பற்றி நமக்கு தெரியாததுதான் அவர்களுக்கு தெரிந்துவிட போகிறது. எதிர்காலம் என்பது முக்காலத்தில் ஒரு காலம் மட்டுமல்ல. நம்மை ஏளனமாக பார்த்து சிலருக்கு நம்மை நிரூபித்து காட்ட இறைவனின் கொடுக்கப்பட்ட பொற்காலம். உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் பேசாதீர்கள். உங்கள் வார்த்தையை காட்டிலும் உங்கள் அமைதி உங்களுக்கு மதிப்பை கொடுக்கும். அன்பு நிறைந்த உறவில் எதிர்பார்ப்புகள் பணமோ பொருளோ இல்லை. பாசத்துடன் ஒரு பார்வை, அக்கறையுடன் சில வார்த்தைகள், அவ்வளவே. யாரோ ஒருவரின் சொல் கேட்டு நம்மிடம் முகம் சுளிக்கும் எந்த ஒரு உறவும் நிச்சயம் நமக்கானதாக இருக்க முடியாது. உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றுமாக இருப்பவர்களின் உறவை நாடாமல் இருப்பதே நல்லது. வருத்தத்தை ஒரு சிலரே புரிந்து கொள்கிறார்கள், சிலர் கதை கேட்கவே விரும்புகிறார்கள், பலர் அதையும் கேட்பது இல்லை. வாழ்க்கை அடுத்த நொடியில் 1000 ஆச்சரியங்களை ஒளித்து வைத்திருக்கிறது. சிலவற்றை சந்தோஷங்களாக, சிலவற்றை சங்கடங்களாக. தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்துக் கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். தங்கத்தில் செய்த தேராக இருந்தாலும் அதற்கான தேவை முடிந்ததும் ஒரு ஓரமாகத்தான் நிறுத்தப்படும். அது போலத்தான் நீங்களும். சில பேருக்கு நீங்கள் தேவைப்படும் வரைதான் உங்களை எல்லோரும் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். உங்களின் தேவைகள் முடிந்துவிட்டால் தெருவோரம் அனாதையாக நிறுத்தப்படுவீர்கள். எல்லோரும் தனிமை கொடுமை என்பார்கள். ஆனால் அதில்தான் போலிகள் இல்லை, பொய்கள் இல்லை, ஏமாற்றமும் இல்லை, துரோகங்களும் இல்லை. எப்போதும் நீ நீயாகவே இரு. நீ என்ன செய்ய நினைக்கிறாயோ அதையே செய். ஏனென்றால் உன்னை புரிந்து கொள்பவர்கள் உன்னை தவறாக நினைப்பது இல்லை. உன்னை புரிந்து கொள்ளாமல் தவறாக நினைப்பவர்கள் உனக்கு வாழ்வில் தேவையே இல்லை. தேவையான இடத்தில் பணிந்து செல்லுங்கள், ஆனால் யாருக்கும் அடங்கி விடாதீர்கள். எல்லோரிடமும் பழகிக் கொள்ளுங்கள், ஆனால் யாரையும் முழுமையாக நம்பி விடாதீர்கள். உங்களிடம் இருப்பதை பிறருக்கு கொடுங்கள், ஆனால் எல்லாவற்றையும் இழந்து விடாதீர்கள். எப்போதாவது கவலை கொள்ளுங்கள், ஆனால் எதற்காகவும் உடைந்து விடாதீர்கள். நம் மனம் பல மாயை கொண்டது. சிலவற்றை இருக்கும் வரை ஏற்க கசக்கும், இழந்த பின் அதையே நினைத்து ஏங்கி தவிக்கும். நேர்மை என்பது ஒரு மனிதனின் தகுதி மட்டுமல்ல, அதற்கு மேல் அது ஒரு பொக்கிஷம். அதை வைத்துக் கொள்வதும் தூக்கி எறிவதும் அவரவர் கைகளில் தான் உள்ளது. ஒரு மனிதனுக்கு பொறாமை குணம் இருந்தால் அவன் மற்றவர்களை இழப்பான். கோபம் இருந்தால் தன்னையே இழப்பான். பொறாமையும் கோபத்தையும் இழந்தால் அனைத்தையும் பெறுவான். அதிக கோபப்படுபவர்கள் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள், இல்லை என்றால் நன்றாக ஏமாற்றப்பட்டவர்களாக இருப்பார்கள். தெரிந்தவர்களிடம் கொடுத்த பணமும் தெரியாதவர்களிடம் கொடுத்த அன்பும் கண்டிப்பாக வாழ்க்கையில் மறக்கவே முடியாத அளவிற்கு ஒரு பொக்கிஷத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும். புத்திசாலியாக இருங்கள், ஆனால் சில இடங்களில் முட்டாளாய் நடிக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். அப்போதுதான் வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கொள்ள முடியும். சில போலியான மனிதர்களை பற்றி புரிந்து கொள்ளவும் முடியும். ஒருவர் நம் மீது காட்டும் கோபத்தை ஆராய்ந்து பாருங்கள். அதில் உங்கள் மீது உள்ள அன்பும் அக்கறையும் மட்டும்தான் மறைந்து இருக்கும். நீரில் எரிந்த கல்லும் இதயத்தில் பதிந்த சொல்லும் என்றும் கரைவது இல்லை. எப்பொழுதும் உன் வார்த்தைகள் யாருடைய இதயத்தையும் காயப்படுத்தி விடாமல் பார்த்துக்கொள். யாருடைய வாழ்க்கையும் சிதைந்து போவதற்கு நீ காரணமாக இருந்து விடாதே. உனக்காக ஒருவன் வாழ்தான் என்பதை விட உன்னால் ஒருவன் வாழ்தான் என்பதே சிறந்தது. எதிரி பறித்த குழியில் இருந்து தப்பியவர்கள் ஏராளம், ஆனால் உடன் இருப்பவர்கள் பறித்த குழியில் இருந்து தப்பியவர்கள் இதுவரை எவரும் இல்லை. உங்களை தவிர வேறு யாரையும் எல்லா சூழலிலும் நம்பி விடாதீர்கள். நீங்கள் சோகமாக இருந்தால் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட போவது இல்லை.
எது நடந்தாலும் என்றென்றும் ஆனந்தமாய் இருக்க பழகிக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் ரசிப்பதற்கு நிறையவே இருக்கிறது. நீங்கள் அனுபவிக்கும் வழிகளோடு வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைத்து விடாதீர்கள். வாழ்வில் ஒரு நேரத்தில் சரி என்று தோன்றும் ஒன்று வேறொரு நேரத்தில் தவறு என்றும் தோன்றும். ஒரு நேரத்தில் தவறு என்று தோன்றும் ஒன்று வேறொரு நேரத்தில் சரி என்றும் தோன்றும். இதுவே வாழ்க்கையின் யதார்த்தம். உங்கள் விருப்பத்தில் நீங்கள் உறுதியாக இருந்தால் உங்களை தடுக்கவோ உங்களை கெடுக்கவோ யாராலும் முடியாது. நீங்கள் இன்னொருவரை மனதார பாராட்டும் போது உங்கள் இருவரின் மனமும் மனதார மகிழ்ச்சியடையும். உங்கள் கருத்தை யாராவது கடுமையாக விமர்சித்தால் சிறிதளவும் கோபம் இல்லாமல் பொறுமையுடன் அவருக்கு பதிலளித்தால் நீங்கள் ஒரு பக்குவப்பட்ட மனிதர் என்று அர்த்தம். நேற்று உன்னை சிலர் கொன்று இருக்கலாம், ஆனால் இன்று பிறக்காமல் போய்விடாதே. ஒவ்வொரு நாளும் புதிதாக பிறந்துவிடு. நம் வாழ்வின் அர்த்தத்தை நாம் தேடி செல்ல செல்ல அது நழுவிக்கொண்டேதான் போகும். எல்லா நேரமும் வாழ்வின் அர்த்தத்தை தேடாதீர்கள், அதை உங்களுக்குள் உணருங்கள். வாழ்வில் அமைதியை விரும்புபவர்கள் பெரும்பாலும் கஷ்டங்களை கடந்தவர்கள்தான் என்பதே உண்மை. உலகை நேசியுங்கள், ஆனால் உருகி உருகியும் நேசியுங்கள், ஆனால் கரைந்து விடாதீர்கள். எனவே பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் எப்பொழுதும் கவனமாக பேசுங்கள். ஒருவர் உன்னை பாரம் என்று நினைத்து விட்டால் கொஞ்சம் தூரமாக இருப்பதே நல்லது. எதையும் யாரையும் மறக்க நினைக்காதீர்கள். நாம் மறக்க நினைப்பதை மறக்காமல் நினைத்து வைத்துக் கொண்டே இருப்பதுதான் நம் மனதின் வேலை. நம்மிடம் ஆயிரம் நற்குணங்கள் இருந்தாலும் பணம் மட்டும் நம்மிடம் இல்லை என்றால் ஒருவரும் ஒருபோதும் நம்மை மதிக்க மாட்டார்கள் என்பதுதான் கசப்பான உண்மை. திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் அவர்களோடு வெகு தூரம் பயணம் செய்து விடாதீர்கள். வந்த பயணத்தில் உங்களுக்கு பல திருப்பங்கள் காத்திருக்கலாம். அப்போதும் எச்சரிக்கையாக இருங்கள். இன்றைய உலகில் உண்மைதான் மிகப்பெரிய நகைச்சுவையாக இருக்கிறது, நகைச்சுவைதான் மிகப்பெரிய உண்மையாகவும் இருக்கிறது. மனிதர்கள் உங்களை குறைத்து எடை போட பரிபூரணமாய் அனுமதி செய்யுங்கள். கால மாற்றத்தில் அவர்களின் அனுமானத்தை பரிபூரணமாய் உடைத்து காட்டுங்கள். உங்களை கெஞ்ச விடுபவர்களிடம் நீங்கள் ஏங்குவதை நிறுத்துங்கள். அவர்களுக்கெல்லாம் உங்கள் அன்பின் அருமை தெரியாதவர்கள். எதற்கும் அஞ்சியும் வாழாதீர்கள், யாரிடம் கெஞ்சியும் வாழாதீர்கள். உனக்கான வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ். உன் மகிழ்ச்சியை தடுக்கும் அதிகாரத்தை மட்டும் யார் கையிலும் கொடுத்து விடாதே. பொய்களை நம்பியும் உண்மையை தேடியும் உன் வாழ்க்கை இழந்து விடாதே. இக்கணத்தில் வாழ பழகிக்கொள். வாழ்வு என்பது ஒவ்வொரு நொடியும் இணைந்ததுதான். வாழ்வின் வழிகள் தரக்கூடிய பாடத்தையும் புரிதலையும் மகிழ்ச்சி ஒருபோதும் தந்து விடாது. எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது ஒருவித அறியாமை என்பதை புரிந்து கொள். நான் குற்றப்படுத்தியோ குறை கூறியோ எதுவும் இங்கே மாறிவிடப் போவது இல்லை. வாழ்வில் உண்மையாக மகிழ்ச்சி என்பது சகிப்புத்தன்மையை வளர்த்துக் கொள்வதிலேயே அடங்கி இருக்கிறது. பிறகு தனது மகிழ்ச்சிக்காக நீ மற்றவர்களிடம் கையேந்தி நிற்க வேண்டிய நிலை வந்துவிடும். அம்பினால் பட்ட காயங்கள் கூட ஆறிவிடும், ஆனால் அன்பினால் பட்ட காயங்கள் வாழ்நாள் முழுக்க ஆறவே ஆறாது. யாரிடம் இருந்தும் அன்பை பெற்றுக்கொண்டு காயங்களை பரிசாக கொடுத்து விடாதீர்கள். நீயாகவே இல்லாதவரை பல வழிகளும் வேதனைகளும் உன்னை துரத்திக் கொண்டேதான் இருக்கும். யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொண்டே இருக்காதே. உங்களை பிடிக்காதவர்கள் முன் ஒருபோதும் கண்ணீர் சிந்தி விடாதீர்கள். அவர்களுக்கு வேண்டியது உங்கள் கண்ணீர் துளிதான். பிறருக்காக இரக்கப்படுவது தவறு இல்லை, ஆனால் நயவஞ்சகம் நிறைந்த மனிதர்களுக்காக இரக்கப்பட்டு உங்கள் வாழ்வை நாசமாக்கிக் கொள்ளாதீர்கள். சூழ்நிலை மாறும்போது பலரது வார்த்தைகள் மாறும். அந்த வார்த்தைகளால் அவர்களோடு இருக்கும் சிலரது வாழ்க்கையும் மாறிவிடும். எல்லோரும் எல்லா சூழ்நிலையிலும் ஒரே மாதிரி தான் இருப்பார்கள் என்று நம்பி விடாதீர்கள். எண்ணங்களும் நோக்கங்களும் சரியாகவும் உண்மையாகவும் இருந்துவிட்டால் நல்ல உறவுகளை நாம் உருவாக்க வேண்டிய தேவையில்லை, அதுவே தானாக அமைந்துவிடும். தேடும் போது எல்லாம் பிறருக்கு கிடைத்து விடாதீர்கள். பின்னர் அடிக்கடி உங்களை தொலைப்பார்கள். நம்மை காயப்படுத்தும்
கிடைக்கும் வாய்ப்பை பிறருக்கு நாமே கொடுத்துவிட்டு பிறகு கவலைப்படுவதில் எந்த நியாயமும் இல்லை. யாரையும் உங்களை காயப்படுத்த அனுமதிக்காதீர்கள். நமது வாழ்க்கையில் மறக்க வேண்டிய சில நாட்களும் உண்டு, மறந்துவிடக் கூடாது என ஏங்கும் சில நாட்களும் உண்டு. எது எப்படியாக இருந்தாலும் வாழ்ந்துவிட்டு போம். நமது வாழ்க்கையில் நெருக்கடி வரும்போதெல்லாம் மனிதர்கள் மறந்து போகிறார்கள். வேடங்கள் தான் வெளியே வருகின்றன. எதிலும் நிறைவு காணாத மனம் கொண்டவர்களோடு உன்னால் வாழ முடியாது. அப்படிப்பட்டவர்களை உடன் வைத்து உன் வாழ்வை வீணாக்காதே. வஞ்சகத்தை நெஞ்சில் வைத்து பொய்யாக கொஞ்சி பேசும் போலி உறவுகள் நஞ்சுக்கு சமம். அப்படிப்பட்ட உறவுகளிடம் இருந்து தள்ளியே இருங்கள். உன் வாழ்வில் சிலர் உன்னை நேசிக்கவும் மாட்டார்கள், உன்னை விட்டு விலகவும் மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் அட்டை பூச்சிக்கு சமமானவர்கள். அவர்களை விட்டு விலகினால் தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும். நீ வேண்டாம் என்று ஒருவர் உன்னை தூக்கி எறிந்தால் அவரை விட சிறந்த ஒருவரை அடைய முயற்சி எடு. அதற்கேற்ற விதத்தில் உன் தகுதிகளை வளர்த்துக்கொள். நீ இழந்தவற்றின் வழி உன் மனதை விட்டு போக வேண்டும் என்றால் இழந்தவர்களை விட பல மடங்கு அடைய முயற்சி எடு. அது ஒன்றே சிறந்த வழி. கடந்து போன சில நிகழ்வுகளில் சிக்கி தவிக்காதே. காலம் கடந்தால் அது வெறு குப்பைக்கு சமம் என்பதை விளங்கிக்கொள். எல்லோருக்கும் உன்னை பிடிக்க வேண்டும் என்றால் நீ பணமாகத்தான் இருக்க வேண்டும். அன்பை கேட்டு வாங்காதீர்கள், அக்கறையை சொல்லி பெறாதீர்கள், காதலை பிச்சை எடுக்காதீர்கள். இவையெல்லாம் கிடைக்காத இடத்தில் ஒரு நொடியும் இருக்காதீர்கள். எதையும் யாரிடமும் வற்புறுத்தி பெறாதீர்கள். வற்புறுத்தி பெறுபவர் என்றும் நிலைப்பது இல்லை. அது அன்பானாலும் சிலருக்கு நாம் மட்டுமல்ல நம்முடைய அன்பும் தொல்லையாகத்தான் தெரியும். பிரிந்து தொழையுங்கள். பேச விருப்பம் இல்லாதவர்களிடம் வழியே போய் நீங்கள் பேசாதீர்கள். அது யாராக இருந்தாலும் சரி. கடந்து போனது நினைத்து கவலைப்பட வேண்டாம். கவலைப்பட வேண்டாம் என்பதற்காகத்தான் நம்மை விட்டு சில விஷயங்கள் கடந்து போகின்றன. நெருக்கமானவர்களிடம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இவ்வுலகில் சிலருக்கு நீங்கள் முக்கியமில்லை என்பதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வு சரியாகும். நீ வாழும் உலகில் உண்மைகளும் பொய்களும் கலந்தேதான் இருக்கும். ஒரு சமயத்தில் உனக்கு உண்மை என்று தெரிந்தது வேறொரு சமயத்தில் உனக்கு பொய்யாக தெரியும். அடுத்தவர் விரும்பியபடித்தான் வாழ வேண்டும் என்றால் பொய்யாகத்தான் பேச வேண்டும். அடுத்தவரின் விருப்பத்திற்கே நடக்க வேண்டும் என்றால் நடிக்கத்தான் வேண்டும். மனம் திறந்து பேசு. மனதில் பட்டதை எல்லாம் பேசாதே. சிலர் புரிந்து கொள்வார்கள், சிலர் பிரிந்து சென்று விடுவார்கள். சிலரது பிரிவு உன்னை வருந்தும், சிலரது பிரிவு உன்னை திருத்தும். நெருங்கிய சிலர் உனக்கு விரோதமானால் மனம் தளராதே. சில சமயம் மரத்தை வெட்டும் கோடாரியின் கைப்பிடி இன்னொரு மரத்தால் தான் செய்யப்பட்டு இருக்கும். எவர் உங்களுக்கு தேவைப்பட மாட்டார்கள் என தெரிந்தும் அவரோடு தொடர்பில் இருக்கின்றீர்களோ அங்குதான் உண்மையான அன்பு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. நீண்ட நேரம் யோசித்த பின் பேச தொடங்குங்கள். நீங்கள் அவமானப்பட மாட்டீர்கள். எத்தனை வருடங்கள் நீங்கள் ஒருவரோடு வாழ்ந்தாலும் அவரை உங்களால் முழுமையாக புரிந்து கொள்ளவே முடியாது. இந்த உலகில் நமக்கென யார் இருக்கின்றார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கின்றார்கள் என்று யோசியுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். உனது வேதனை பலருக்கு வேடிக்கை. வெளியில் சொல்லாவிட்டாலும் பலருக்குள் உனக்குள் மகிழ்ச்சியை தரும். ஆகையால் எல்லோரிடமும் உனது வேதனையை கூறாதே. சிலரிடம் கெட்டவன் என்று பெயர் எடுத்து விடுங்கள். நல்லவன் என்ற பெயரை காப்பாற்றிக் கொள்ள நிறைய நடிக்க வேண்டியிருக்கும். கெஞ்சி கிடைக்க கூடாதது காதல், பிச்சை எடுக்க கூடாதது அன்பு, கேட்டு பெறக்கூடாதது மரியாதை, புரிய வைக்க கூடாதது உணர்வுகள். ஒருவன் உன்னை வீழ்த்தினால் வருத்தம் கொள்ளாதே. அவன் எப்படி உன்னை வீழ்த்தினான் என்று யோசி. அந்த யோசனைதான் உனக்கான வெற்றி பாதையை உருவாக்கும். ஒருவர் உங்களை எப்பொழுதும் குறை சொல்லிக் கொண்டிருந்தால் அமைதியாக இருங்கள். ஏனென்றால் பல ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை விட சில்லறைகளுக்கு சத்தம் அதிகம்தான். நீ வாழ்வில் தடுமாறி விழுந்த போது உன்னை தாங்கி பிடித்தவர்களையும் மறக்காதே. அதை வேடிக்கை பார்த்தவர்களையும் மறக்காதே. இங்கே பேசும் பேச்சை விட மௌனத்தின் சத்தமே அதிக அதிர்வலைகளை உன் ஆழ்மனதில் ஏற்படுத்தும். வாழ்க்கை என்ற கண்ணாமூச்சி ஆட்டத்தில் கண்களை கட்டாமலேயே தேடிக் கொண்டிருக்கின்றோம் நம்மை நாமே. வாழ்வில் எது உன்னிடம் வந்தாலும் அது உனக்கானதாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள். எது உன்னை விட்டு போனாலும் அது உனக்கு எதிராக இருந்தால் அதை விட்டுவிடு, மறந்துவிடு. நிம்மதி நிலைக்கும். இறைவனின் துணையும் நல்ல எண்ணங்களும் உனக்குள் இருக்கும் வரை
யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. பூவாக இருக்காதீர்கள், முட்களாக இருங்கள். காரணம், முட்கள் மட்டும்தான் தன்னை காலில் மிதித்தவனை கையில் எடுக்கச் செய்கின்றது. உங்களுக்கு உணர முடியாத சந்தோஷத்தை கொடுப்பதும் சொல்ல முடியாத வழியை கொடுப்பதும் உங்கள் மனதிற்கு பிடித்தவர்களாகத்தான் இருப்பார்கள். நிராகரிக்கப்படும் இடத்தில் கோபத்தை காட்டுவதை விட சிரித்த முகத்தை காட்டுவதே மிகச்சிறந்த பதிலடி. நீங்கள் ஒருவரை அதிகம் நேசிக்கிறீர்கள் என்பதற்காக அவரிடம் உங்களை பற்றிய அனைத்து ரகசியங்களையும் சொல்லிவிடாதீர்கள். இறுதி வரை யாரும் உடன் இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. நம் சிரிப்பில் மறைந்திருக்கும் வழிகளை கண்டு பிடிப்பவர்களே நமக்கான உண்மையான உறவுகளாக இருப்பார்கள். வாழ்வில் யாரின் அன்பிற்காகவும் அழாதீர்கள். உங்கள் மீது அன்பாய் இருப்பவர்களை அள வைக்காதீர்கள். அவர்கள் தாங்க மாட்டார்கள், நீங்களும் தாங்கிக்க மாட்டீர்கள். உன் மதிப்பு தெரியாதவர்களிடத்தில் உன் அழைப்பும் அர்ப்பணிப்பும் அங்கீகரிக்கப்படாது. உன் மதிப்பு தெரியாத இடத்தில் உன் உழைப்பும் அர்ப்பணிப்பும் அங்கீகரிக்கப்படாது. தன்னால் முடியும் என்ற நம்பிக்கை உள்ளவனால் மட்டுமே வெற்றி பெற முடியும். பிரச்சனைகளை கண்டு மிரண்டு விடாதீர்கள். முதலில் தாங்க முடியாததாக தோன்றும், பின்னர் பரவாயில்லை போல இருக்கும். கடந்து விட முடியும் என்ற நம்பிக்கை வரும். இறுதியில் இதற்காகவா வருகிறோம் என்று மனம் லேசாகிவிடும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது மனிதனுக்கு இவ்வளவுதான். மலை போல வந்து பனி போல விலகிவிடும். மனம் நினைத்தால் மலையை கூட புரட்டி விடலாம்.